ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மேல்கோட்டை நாராயணபுரம் வந்திருக்கோங்க. ஆல்ரெடி இதை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய வீடியோஸை வாட்ச் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் தெரியும். நான் போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னென்ன உங்களுக்கு ரிலே பண்ண போகிறேன், வீடியோ காமிக்க போகிறேன் அப்படின்றது. இப்போ வைரமுடி சேவை நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். அன்றைக்கி நம்ம கோயிலை ஃப்ரீயாக பார்க்க முடியாது அப்படின்ற காரணத்தினால ஒன் டே பிஃபோராக வந்துட்டு இப்போ கோயிலை நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பக்தர்களான நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த வீடியோவை போடுறேன், பாருங்கள். மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ கோயில் பிரகாரத்தை சுற்றிட்டு இருக்கோங்க. வாங்க அப்படியே நீங்களும் எங்களோட பாருங்கள். இந்த கோயிலில் நம்ம வந்ததுப்போ ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நிறைய கோயிலுக்கு நம்ம போயிருக்கோம். ஆனால் இந்த சிற்ப வேலைப்பாடுகள் இங்கே ரொம்ப கலைநயம் மிக்கதாக இருந்ததுங்க. நீங்களே உங்களுக்கு நாங்கள் காமிப்போம், அப்போ பாருங்கள். நம்ம இந்த காலத்தில் நம்ம ராடுலாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை மாதிரிலாம் அவ்வளோ அழகாக சிற்ப வேலைப்பாடுகள் இருந்தது. அதெல்லாம் பாருங்கள். எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க, நம்ம இந்த கோயில் பிரகாரத்தை வலம் வரலாம். திருநாராயணபுரம் கடல் மட்டத்திலிருந்து 900 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான திருத்தலம் தான் திருநாராயணபுரம். வைணவ திருத்தலங்களில் போற்றத்தக்க திருத்தலம் நம்ம திருநாராயணபுரம். மேல்கோட்டை எனப்படும் திருநாராயணபுரத்தில் அமைந்திருக்கும் அற்புதமான உற்சவங்களில் அகிலம் போற்றத்தக்கதாக கருதப்படும் உற்சவம் வைரமுடி சேவை உற்சவம். அதை பார்ப்பதற்காக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே எப்படி இந்த வைரமுடி சேவையை ஆரம்பித்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அது புரியும். திருநாராயணபுரத்தில் ஆண்டு முழுவதும் உற்சவங்கள் நடைபெறுகின்றன. அவற்றுள் அதிகமாக போற்றப்படுவது கொட்டார உற்சவம், அங்கமணி உற்சவம், ரத சப்தமி, புனர்வசு உற்சவம், வைரமுடி பிரம்மோற்சவம். வைரமுடி பிரம்மோற்சவத்தை பக்தர்கள் தரிசித்து பேறு பெற வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த பதிவை பதிவிடுகிறேன். தாயார் சந்நிதி வந்திருக்குங்க. அது வெளியிலேருந்தே அப்படியே நாங்கள் போகிற வழியில் இருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு காமிச்சேன். இந்த தூணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கலைநயம் மிக்கதாக இருக்குன்னுட்டு. சின்ன சின்ன கேப்லங்க இந்த பல்லக்கில் தான் பல்லக்கு காமிச்சேன் பார்த்தீங்களாங்க. அந்த பல்லக்கில் தான் வைரமுடி ராஜமுடி சேவைன்னு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா. அதை அந்த பல்லக்கில் தான் சுவாமியை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. உங்களுக்கு நான் வெளியில் வைரமுடி சேவை காமிக்கும் போது உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேங்க. பார்த்தீங்களாங்க, அந்த காலத்தில் இந்த ஒரு விரல் போகிற அளவுக்குலாம் கேப்பில், அதுவும் நான் அந்த காலத்தில் மோடு இப்போல்லாம் நம்ம மோடில் வச்சு பண்ணிடுறாங்க இதில். இப்போ நான் அந்த காலத்துலலாம் எப்படி பண்ணாங்கன்றதே நமக்கு தெரியல. அவ்வளோ கலைநயம் மிக்கதாக இருக்குது. ஒரு சின்ன முடியளவு போகிற அளவுக்கு கூட கேப்பு வச்சுலாம் அங்கே அவ்வளோ அழகாக சிற்பங்கள் வச்சுருக்காங்கங்க. முடிஞ்சவங்க தாராளமாக டைம் கிடைக்கும் போது இந்த கோயிலுக்கு போயிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. மறுநாள் காலையில் நடக்க போகிற விழாவுக்காக வைரமுடி சேவை நடக்க போகுது பார்த்தீங்களா, அதுக்காக முன்னாடி நாளே எல்லாமே அலங்காரங்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நாங்கள் நைட்டு சுவாமி பார்க்கும் போதே ரஷ்ஷு நிறையா இருந்ததுங்க. ஏன்னா மறுநாள் நம்மளால் உள்ளே போய் பார்க்க முடியாதுன்றதுக்காக அந்த ஊருக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, வெளி மாநிலத்தில் இருந்தெல்லாம் அவங்கெல்லாம் முன்னாடி நாள் நைட்டே சுவாமியை பார்க்க தரிசிக்கிறதுக்காக வந்துட்டாங்கங்க. சுவாமியை பார்த்து முடிச்சாச்சு, இப்போ வெளியில் போயிட்டுருக்கோம். வெளியில் வாசல் வந்தாச்சுங்க.
இப்போ எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். நாளைக்கு இதை வந்து நான் உங்களுக்கு காமிப்பேன். அப்போ வந்து நீங்கள் இதை பாருங்கள், தெரியும். இந்த ரோடு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய மடத்தில் போய் தங்க போகிறோங்க. அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். நாளைக்கு காலையில் வந்து வைரமுடி பிரம்மோற்சவத்துக்கான கொடையை வந்து நம்ம சமர்ப்பிக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா புரியுங்க. ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக அலங்கார லைட்டுகள் எல்லாம் போட்டு நல்லா ஜொலிச்சிட்டு இருந்தது கோயில். பாருங்கள், நீங்களும் பார்த்து கண்டுக்கலைங்க. அந்த கொடை சமர்ப்பிக்கும் விழா பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்கங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்பொழுது மறுநாள் ஈவினிங், நேற்று ஈவினிங் நாங்கள் கோயிலை காமிக்கும் போது எப்படி இருந்தது, இப்போ அதே டைம் ஈவினிங் நாங்கள் திருப்பியும் கோயிலுக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் போக போக எவ்வளோ ரஷ் வரப்போகுதுன்றதையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. நம்ம பகவானுக்காக எல்லோரும் வந்து அந்த வைரமுடி சேவை பார்க்கணும், நம்ம பின்னாடி வந்தோன்னா இடம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மத்தியானத்துலேருந்து நிறைய பேர் வந்து இங்கே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. இந்த மகோற்சவத்துக்காக வைரமுடி சேவைக்காக பகவானுக்காக அணிவிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த வைரமுடி சேவை அனைத்து உபகரணங்களையும் வந்து மாண்டியா எனப்படும் மண்டையாலிருந்து பலத்த பாதுகாப்போட அனைத்து உபகரணங்களும் கொண்டு வரப்படுதுங்க. இதோ இந்த வண்டியில் தாங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. எவ்வளோ பின்னாடி பார்த்திங்கன்னாலும் ஃபுல்லாக இருப்பாங்க, எடுத்துகிட்டு வந்தாங்க. அவ்வளோ பாதுகாப்பாக. ஆனால் வழியில் அந்த உபகரணங்களுக்கு வந்து எல்லா பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் மக்கள் செய்து அவங்களுடைய ஆரத்தி காமிச்சு அவங்களுடைய வழிபாட்டை செஞ்சுக்கிறதுக்கும் இவங்க அலோவ் பண்ணாங்கங்க. அவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு வந்தாங்கங்க. கோவிலின் பின்புறம் உள்ள ராமானுஜர் பூஜித்த மடத்தை நிர்வகித்தும் குடும்பத்தினர்கள் தான் இவர்கள். இப்பொழுது வைரமுடி ராஜமுடி பல்லக்கில் கோயிலை சுற்றி வரும். அப்படி சுற்றி வரும்பொழுது இவர்களின் மடத்தின் முன்பு வரும்பொழுது கடவுளுக்கு முதல் மரியாதையை தெரிவிக்கும் வகையில் இவர்கள் தீபாராதனை செய்து வருவதை நாம் பார்க்கலாம். இந்த வைரமுடி சேவையை வீடியோ எடுக்க, அதாவது இந்த மடத்தில் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கங்க. இந்த வைரமுடி சேவையை வீடியோ எடுக்க இந்த மடத்தில் அனுமதி கிடைத்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க, மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இது ஒரு பெரிய சிபாரிசின் மூலமாக தான் எங்களுக்கு கிடைச்சிது அந்த பாக்கியம். அது கடவுளோட கிருபையால் கிடைச்சிது அப்படின்றது எங்களுடைய ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறோம். எங்களுடைய சேவையே என்னென்னா, நாங்கள் போகிற கோயில்கள் எல்லாம் போகாமல் முடியாமல் வீட்டில் வயசானது இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்கெல்லாம் பார்க்குறதுக்காக தான் இதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோங்க. இந்த அரிய பெரும் வாய்ப்பை, அதாவது நம்ம இந்த ராமானுஜர் மடத்தில் மேலே தங்கி நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக எங்களுக்கு பர்மிஷன் அங்கே கொடுத்தாங்க. ஒரு பெரிய சிபாரிசின் பேருன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவர் யாருன்னா மிஸ்டர் எஸ் சுரேஷ் அவர்கள். வந்து சென்னை கார்ப்பரேஷனில் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர் தான் எங்களுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவர்கிட்ட ஃபோன் செஞ்சு மிஸ்டர் சுந்தர்ராஜ் ஃபேமிலி வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் இதை மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு எல்லா உபசரிப்பும் நல்லபடியாக நடந்ததுக்கு காரணம் மிஸ்டர் சுரேஷ் அவர்கள். அவர்களுக்கு ஒரு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ பகவானுக்கு கூட கொடையை எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களாங்க. இந்த கொடை வந்து நம்ம சமர்ப்பித்த குடைகள் தாங்க இவை. இதோடைய பதிவை வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள்.
ஒரு தீபாதரணை முடித்து எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து தான் வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்க போகிறோம் நைட்டு. அதை நீங்களும் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்தாலே நமக்கு பல கோடி ஜென்ம புண்ணியம். அதனால் மக்கள் பக்தர்களாகிய நீங்களும் இதை பார்க்கணுன்றது தான் எங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோளுங்க. இந்த வைரமுடி சேவை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றதான கதையை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு வந்து என்னை விட பெரியவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சவங்க சொன்னதை கேட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஏதாவது பிழை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஓகேங்களா? மங்களம் ஸ்ரீ பகவான் விஷ்ணுவிற்கு, மங்களம் ஸ்ரீ கருடனுக்கு. பிரம்மோற்சவத்தையும் கருடோற்சவத்தையும், இந்த 2 உற்சவத்தையும் காலமாக செஞ்சிட்டு வராங்க. அதை தான் வைரமுடி சேவை அப்படின்னுட்டு கருதப்படுகிறதுங்க. அதாவது ஒரு முறை வந்து எம்பெருமான் வந்து ஸ்ரீவைகுந்தத்தில் வந்து யோக நித்திரையில் ஆழ்ந்துட்டு இருந்தாராம். அப்போ வந்து பக்தர் பிரகலாதன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மகன் வந்து விரோசனன். அவர் என்ன பண்ணாராம், பகவான்கிட்டேருந்து கிரீடகத்தை அபகரிச்சுக்கிட்டு பாதாளத்தில் போய் ஒளிச்சு வச்சிட்டாராம். அதை எப்படி மீட்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது, அதை மீட்கிறதுக்காக பெரிய திருவடி என போற்றப்படுகிறவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். பெரிய திருவடின்ற போற்றப்படுவர் யாருன்னா கருடாழ்வார். அவர் என்ன செஞ்சாராம், பாதாளத்துக்கு சென்று அவனை வென்று, அந்த விரோசனனை வென்று கிரீடத்தை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வரும்போது வர வழியில் வந்து பிருந்தாவனம் இருந்ததுங்க. பிருந்தாவனத்தில் கண்ணன் என்ன பண்ணாருன்னா குழலோசை ஓதி, அவருக்கு வேலை என்ன வேலை, எப்போ பார்த்தாலும் ஒரு புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டே கோபியர்களோட அப்படியே இருக்கிறவர் தானே நம்ம கண்ணன். அவர் என்ன பண்ணார், குழலோசை இது பண்ணிகிட்டு இருக்கும் போதே அந்த குழலோசையை கேட்டு கருடாழ்வார் என்ன பண்ணிட்டாரு, மயங்கி அப்படியே நின்றுட்டு அந்த கிரீடத்தை என்ன பண்ணிட்டாராம், அங்கே அப்படியே வச்சுட்டு கிருஷ்ணர்கிட்ட பார்த்து, அதாவது கண்ணன்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டாராம், இந்தா உனக்கு இந்த கிரீடம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிரீடத்தை வந்து அவர்கிட்ட சமர்ப்பித்துட்டாராம். கண்ணரும் என்ன பண்ணாராம், கண்ணனுக்கு வந்து குலதெய்வம் யாருன்னா திருநாராயணர் தானா. கண்ணனுக்கு வந்து குலதெய்வம் யாருன்னு சொல்லியிருந்தாங்க, யாருன்னா திருநாராயணர் தான். அவர் என்ன பண்ணாராம், அந்த கிரீடத்தை வந்து செல்வ நாராயணருக்கு அணிவிக்கும் போது அது சரியாக பொருந்திடுச்சான். அவர் நிறைய பெருமானுக்கு வந்து பொருத்தி பார்த்தாராம், அது பொருந்தலையாம். ஆனால் இந்த செல்வ நாராயணருக்கு வந்து அந்த கிரீடம் வந்து சரியாக பொருந்திட்டதுனால கண்ணனும் பலராமனும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த செல்வ நாராயணருக்கு வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு வந்து அந்த வைரமுடியை வந்து சேவை செஞ்சு மேல்கோட்டையில் வைரமுடி பிரம்மோற்சவம் அப்படின்றது ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. இந்த வைரமுடி பிரம்மோற்சவம் பார்த்திங்கன்னா 10 நாளானாலும் சரி, 15-20 நாளாக அமைஞ்சாலும் சரி, உற்சவம், கல்யாண உற்சவம் எல்லாமே அங்கே நடக்கும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த 4ஆவது நாள் நடக்கிற பூச நட்சத்திரன்று நடக்கிற செல்வப்பிள்ளைக்கு வைரமுடியை அணிவிப்பாங்கங்க. அந்த வைபவம் தான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுதுங்க. இதில் வந்து எண்ணற்ற வைரங்கள் பதிக்கப்பட்டிருக்குமாங்க. அற்புதமான ஒரு கிரீடத்தை கொண்டதாக இருக்கும் அந்த வைரம் கிரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சாயங்காலம் தாங்க கொண்டு வருவாங்க, ஈவினிங்கில் தான். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பாருங்கள், அந்த காரில் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து மண்டையா கஜானாவிலேருந்து சகலவித மரியாதையோடு கொண்டு வந்து 7 மணிக்கு அங்கே கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா அதுக்கெல்லாம் பூஜை பண்ணி 8-9 மணிக்கு மேலே தாங்க அந்த இதை ஆரம்பிப்பாங்க. நம்மளும் பார்க்கலாம். எங்களுடைய மூலயமா நீங்களும் அதை பாருங்கள். இப்பொழுது வந்து இந்த கோயிலுடைய கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாராயணர். திருநாராயணர் எப்படி இருப்பார் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நாராயணன்னா இப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா. இவர் எப்படி இருப்பார்னா, சங்கு சக்கரம் ஏந்திய கைகளால் கண்களை அகல விரித்து கொண்டு கொட்டுன்னு வீழ்ச்சின்னு நின்றுன்னு இருப்பாராங்க. இவர் தலையில் வந்து நீண்டு உயர்ந்த கிரீடம் ஒன்று அணி செய்யும். வலது கரம் அபய முத்திரையோடு இருக்கும். இடது கரம்
கை தாழ்த்தி கதையை ஏந்தி இருக்கும். பொன்னும் மணியும் வைத்திணைந்த ஆபரணங்களை கொண்டு கம்பீரமாக காட்சி தருவார் நம் பெருமான். அறையில் உடுத்தியிருக்கும் பட்டை பிரித்து பக்கவாட்டிலே கட்டியிருப்பார். வலது அபயகரத்தையும் திருவடிகளையும் தங்க கவசம் அணி செய்யும். சேகரித்து வைத்திருக்கும் 2 திருவடிகளுக்கு இடையே ஒரு பெண்ணின் முகம் தோன்றும். அதுதான் திப்பு சுல்தானின் மகளாக வரத நந்தினி. அவள் ஏதோ முகமதிய மகத்தை சேர்ந்தவள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவளுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் வேற யாருக்குமே கிடைக்காது அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயங்க. இந்த திருநாராயணரை நம்மாழ்வார் மங்களசாசனம் செய்து சாதிச்சிருக்கிறாருங்க. ஏன் நான் சொல்கிறேன், அந்த திப்பு சுல்தானுடைய மகளான வரத நந்தினி பெரும் பாக்கியசாலி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அந்த நாராயணரையே இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் பொம்மை வச்சு விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி அந்த பொண்ணு ஒரு சுல்தானுடைய பெண்ணு. அவள் குழந்தைய அந்த பெருமாளை ஒரு பொம்மையாக வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அவள் என்ன வேணால் பண்ணுவாளாம். போ நீ, வா நீ அப்படின்னா பெருமாள் போயிட்டு அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாலாம். அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் அந்த திப்பு சுல்தானுடைய மகள் பாக்கியசாலி. பெருமாளையே வச்சு விளையாடி இருக்கானா, அவள் எவ்வளோ பாக்கியம் பெற்றவளாக இருக்கணும் பாருங்க. ரங்க மண்டபத்தின் தென்பகுதியிலே தனி ஆசனத்தில் உற்சவ மூர்த்தியான செல்லப்பிள்ளை ஸ்ரீதேவி பூதேவி சகிதம் ஒரு அழகிய மஞ்சத்திலே நிற்பார். இவர்தான் அன்று டெல்லி வரை சென்று சுல்தானிடம், அதன் பிறகு காதலுக்கும் பாத்திரமாகி பின்னர் மேல்கோட்டைக்கு ராமானுஜரால் கொண்டு வரப்பட்டவர். இவரை தான் இன்று நாம் செல்வப்பிள்ளை ராயன் என்று அழைக்கிறோம். அந்த கதை எல்லாருக்கும் தெரியுமாங்க? நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, திப்பு சுல்தான் சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுடைய வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோயில்களில் இருக்கிற கஜானாவை, சிலைகளை எல்லாத்தையும் திருடுறது தான் அவங்களுடைய வேலையாகவே வச்சிட்டு இருந்தாங்க. சூரிய அடிக்கிட்டு எடுத்துன்னு போயிட்டு அங்கே போய் வச்சுருவாங்க. அதை மாதிரி தான் நம்மளுடைய பெருமாளும் என்ன பண்ணிட்டாரு, அங்கே காணா போயிட்டாரு. அப்போ அவரை தேடணும். அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியல அப்படின்னும் போது பெருமாள் ராமானுஜர் கனவுல தோன்றிட்டு இதை மாதிரி, நான் இங்கே இருக்கேன், நீ என்னை பாரு அப்படி சொல்கிறாரு. இவரும் போகிறாரு. அதாவது இந்த காலத்தில் அது டெல்லின்னு நினைக்கிறாங்க அந்த இடம். ஆனால் இவர் போகிறாரு. எப்பவுமே அந்த திப்பு சுல்தான் யாரையுமே ஒரு மரியாதையாக பேச மாட்டாராம். நம்ம இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யார் வந்தாலும் அவங்கள அடித்து தூக்கி துவம்சம் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையாக இருந்ததாம். ஆனால் ராமானுஜரை பார்த்தோன்னா அவருக்கு வணங்கணும் போல் தோணிச்சாங்க. அதனால் என்ன பண்ணாராம், அவர் ரொம்ப மரியாதையாக பேசினாராம். எல்லாருக்கும் அந்த காவலாளிகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்களாம். இதை மாதிரி சமயத்தவர்கள் வந்தால் நம்ம ராஜா இப்படிலாம் பண்ண மாட்டாரே, என்ன இவர் இப்படி பண்ணுறாருன்னு. அவர் அவ்வளோ மரியாதையாக வாங்க உட்காருங்க அப்படிலாம் உட்கார வச்சுட்டு, எதுக்காக என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு தேவையான ஒரு பொருள் இங்கே உங்ககிட்ட இருக்குது, அதை மீட்டு கொண்டு போகிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு ராமானுஜர் சொல்கிறாரு. அப்போ இவருக்கு தெரிஞ்சிடுச்சு, இவர் எதை கேட்க வந்திருக்கிறாருன்றது தெரிஞ்சிட்டும் என்ன பண்ணார், என்கிட்ட எதுவும் இல்லைங்க அப்படின்றாரு. நான் எவ்வளோ வச்சுருக்கணும் அந்த அறையே உங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போய் அந்த கஜானா அறையே உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுடைய பொருள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் போய் பார்க்குறாரு, எல்லா பெருமாளும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இவருக்கு எது நம்ம பெருமாளுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருந்தது. அதுக்கப்புறமா கண்ணை மூடி யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, இது எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை, இங்கே இல்லைன்னுட்டு. இல்லை, இந்த இடத்துல என்னுடைய பொருள் இல்லை, ஆனால் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த திப்பு சுல்தானுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஓ இவர் இதை தான் கேட்குறாரு, இதை நம்ம பொண்ணு அங்கே அரண்மனையில் வச்சு விளையாடின்னு இருக்காளே, அதை கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான், என் பொண்ணு உருண்டு பரண்டு அழுவாளே, அது இல்லாமல் அவள் இருக்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இவர் எங்கே போய் அரண்மனையில் போய் அதெல்லாம் போயிட்டு அந்த புறத்தில் போய் பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அவருக்கு கடவுள் பக்தி கிடையாது பார்த்தீங்களா. அதனால் என்ன சொல்கிறாரு, சரி இங்கேருந்தே நீங்கள் கூப்பிடுங்க,
உங்களுடைய பெருமாளன்றீங்கல்ல, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்துட்டாருன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க அப்படி சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு ராமானுஜர்கிட்ட, உன்னால் முடிஞ்சால் நீ உன்னுடைய பெருமாளை நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கண்ணை மூடிக்கிறாரு, பெருமாளை மனசால் நினைக்கிறாரு. வாராய் என் செல்லப்பிள்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையையும் அப்படியே நீட்டி, நம்ம ஒரு குழந்தைய நம்ம கூப்பிட்டோன்னா எப்படி 2 கையையும் நீட்டி கூப்பிடுவோங்க, செல்லக்குட்டி ஓடியா ஓடியா ஓடியான்னு, அதை மாதிரி இவர் செல்லப்பிள்ளாய் வாராய்ன உடனே அங்கே அரண்மனையில் அந்த புறத்தில் அந்த திப்பு சுல்தானோட மகள்கிட்ட விளையாடிட்டு இருந்தாராம். அவர் அப்படி இப்படி ஒரு கண்ணை அசைச்சாராம். என்னடா இது, இப்படி தலையை அசைச்சாராம். என்னடா இது, எத்தனை நாளாக சைலண்ட்டாக நம்ம சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறோம், இந்த பொம்மை இப்போ நம்மக்கிட்டேயே சேட்டை பண்ணுது, என்ன இப்படி பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் போதே நேராக அவர் ராமானுஜர் மடியில் உக்காந்துட்டாராம். இவர் என்ன பண்ணாராம், ராமானுஜருக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி. அந்த அரசருக்கோ நம்ம அரண்மனையில் நம்ம அந்த புறத்தில் நம்ம பொண்ணுக்கிட்ட இருந்த அவரை பொறுத்த வரைக்கும் பொம்மை, இந்த பொம்மை எப்படி இவர் மடியில் உக்காந்துது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்காராம். இவர் என்ன பண்ணாராம், இடது கையால் அப்படியே அணைச்சிக்கிட்டு வலது கையால் அப்படியே தடவி கொடுத்து, செல்லப்பிள்ளாய் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆரவாரமாக அன்போடு அப்படியே அணைச்சிக்கிட்டாராம். இந்த பாருங்க, இந்த பெருமாள் வைரமுடி சேவையை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஊர்வலம் நடக்க போகிறது. கரெக்டாக இந்த செல்லப்பிள்ளை வந்துட்டியான்னு சொல்லும் போது கரெக்டாக செல்லப்பிள்ளை வந்திருக்கிறாரு பாருங்க நீங்களும். பெருமாள் நம்ம கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு ஜூமில் காட்டுவேன், அப்போ நல்லா சேவிச்சுக்கோங்க பெருமாளை. தாயார் எப்படி இருப்பாங்கன்னா, தாயாருக்கு எதிர்க்க ஒரு தனி சன்னதி இருக்குங்க. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன், தாயார் சன்னதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. தாயார் எப்படின்னா சற்று தலையை குனிஞ்சி தான் அப்படி காட்சி தருவாங்களாம். ஏன்னா அந்த தாயாருக்கு எதிர்க்கியே தான் அவருடைய கணவர் இருக்கார், செல்லப்பிள்ளை இருக்கிறத விட அவங்க அப்பா ராமானுஜர் வேற இருக்காராம். அதனால் தாயார் சந்நிதி தாயார் என்ன பண்ணுறாங்களாம், எதிர்ப்புறமாக ராமானுஜரும் இருக்கிறாரு, அப்பாவும் இருக்கிறாரு, இந்த பக்கம் தாயாரும் இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு அருள் பாலித்து அம்மா காட்சி தருவாங்களாம் தாயார். பெருமாள் என்ன பண்ணுவாராம், இந்த பக்கம் நம்ம ஒய்ஃப் இருக்கிறாங்க, இந்த பக்கம் மாமனார் இருக்கிறாரு. மாமனார் இருக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும், பணிவாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை என்ன பண்ணுவாராம், தலையை குனிஞ்சபடி தான் காட்சி தருவாராம் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே தலை விருட்சோன்றது பத்திரி, அதாவது இலந்தைன்னு சொல்கிறாங்கங்க, இலந்தை மரம்னு சொல்கிறாங்க. இத்தலத்தில் பார்த்திங்கன்னா தட்சிண பத்திரி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா நம்ம பத்திரி போகிறோம் பார்த்திங்களா, அதாவதுங்க நம்ம பத்ரிநாத் போகிறாங்க பார்த்திங்களாங்க, அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஈக்குவலான பவர் இந்த கோயிலுக்கும் இருக்குது. அதனால தான் இதை தட்சிண பத்ரி அப்படின்னு கூப்பிடுறாங்கங்க. இதோட மலையில் மேலே தான் யோக நரசிம்மர் இருக்கிறாருங்க. மலை ஏறும்போது பாதி வழியில் அனுமானுக்கு கோயிலும் இருக்குது. அதை நம்ம போகும்போது கண்டிப்பாக நம்ம பார்க்கலாங்க. ஈக்குவலான பத்ரிக்கு போகிறதுக்கு ஈக்குவலான ஒரு கோயில் தான் இந்த கோயில், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ராமானுஜர் செல்லப்பிள்ளைய மடியில் தாங்கிக்கிட்டு ஆற தழுவிக்கிட்டு அவர் பெருமாளை எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா என்ன நடந்தது, நம்ம பெருமாளுடைய இப்போவும் பெருமாளுடைய காலுக்கு கீழே ஒரு முகம் இருக்குது. அந்த முகம் யாருன்னா அந்த டெல்லி பாதுஷாவுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இது எப்படி அது வந்ததுன்றதுக்கான விளக்கம் இப்போ நான் கொடுக்குறேன், கேளுங்க. நீங்கள் ஒரு க்ஷணம் கூட நீங்கள் விட்டீங்கன்னாலும் அந்த இது உங்களுக்கு மாறிடுங்க. வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். பார்க்க நீங்களே எதிர்க்க போய் நின்று பார்த்துருந்தா எப்படியோ அப்படி தான் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவை கொடுத்துருக்கோம். பாருங்கள், அப்படியே நான் சொல்கிற அந்த கதையையும் கேட்டுக்கோங்க.
எம்பெருமானார் வந்து அழைச்ச உடனே உற்சவமூர்த்தி என்ன பண்ணார், நடந்து வந்து அப்படியே அரசன் பிரமிச்சு போயிட்டு என்ன பண்ணாராம், அப்படியே அவரோட திருவடியில் அப்படியே விழுந்து வணங்கிட்டாராம். வணங்கிட்டு இளவரசி வந்து அந்த உற்சவமூர்த்தியை தர மறுத்துட்டாங்களாம், அழுதாங்களாம். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் என்ன பண்ணிட்டாராம், எம்பெருமானரிடம் வந்து உற்சவமூர்த்தியை ஒப்படைச்சிட்டாரு. இளவரசியோ வந்து அந்த ராமப்பிரியை அவங்க. அதனால் என்ன பண்ணாங்க, அதுமே அந்த ராமப்பிரியையாக இருந்ததுனால, அவங்க பக்தியாகவும் காதலாகவும் இருந்ததுனால, அவங்க வந்து ஒரு விளையாட்டு இதுவாக விளையாடினாலும் எப்படி கோதை நாச்சியார் வந்து கண்ணனை வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்டாக மூவ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து விளையாடியிருக்காங்க. இது மாதிரி பெருமாள் நம்மளை விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மூர்ச்சி ஆயிட்டாங்களாம். அதான் மயக்கடிச்சு விழுந்த மாதிரின்னு நம்ம இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி மூர்ச்சி ஆயிட்டாங்களாம். என்னடா இது, என்ன பண்ணுறதுன்னு இந்த அரசர் யோசிச்சுட்டே இருந்தாராம். அதுக்குள்ளே என்ன பண்ணாராம், எம்பெருமானார் வந்து ராமப்பிரியரை வந்து தனி பள்ளத்தில் வச்சுட்டு மேல்கோட்டை, அதாவது திருநாராயணபுரம் நோக்கி விரைஞ்சி போயின்னு இருக்காராம். இளவரசி மூர்ச்சை தெளிஞ்ச பிறகு என்ன பண்ணாங்களாம், ராமப்பிரியரை காணணும்னு சொல்லிட்டு ஒரே அழுதாங்களாம். அரசர் வந்து எவ்வளோ சமாதானப்படுத்தினாங்களாம், சமாதானமே ஆகலையாம். உடனே என்ன பண்ணார், அந்த இளவரசர் வந்து ஆட்களை அனுப்பி, நீங்கள் எங்கே ராமானுஜர் இருந்தாலும் நீங்கள் அவரை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இட்டாராம். இளவரசியை வந்து ராமானுஜர் சென்ற யதுகிரியை நோக்கி வேகமாக பயணம் செய்யவும் இளவரசியும் என்ன பண்ணாங்களாம், அந்த ஆட்களோடையே வந்து இளவரசியும் பயணமாக போயிட்டாங்களாம். நான் வந்து அவர் எங்கே இருக்கிறாரோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியும் போயிட்டாங்களாம். ராமானுஜர் அணுகி இளவரசி என்ன பண்ணாங்களாம், அவங்க பேர் வந்து பிபின்னு சொல்கிறாங்கங்க. இப்போ அது ப்ரொனன்ஸ் வந்து இப்போ எப்படி பிபி பாத்திமா அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து பிபி அவங்க என்ன பண்ணாங்களாம், கதறிய அழுகுறாங்களாம், துடிக்கிறாங்களாம். அதை பார்த்துட்டு ராமானுஜருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். என்னடா இவங்க நம்ம எவ்வளோ பக்தியில் நம்ம வந்து பெருமாளை பிரிஞ்சு இருக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து இவங்களும் வந்து இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமப்பிரியராக இருந்த அந்த அம்மாவையும் என்ன பண்ணிட்டாங்களாம், இளவரசியும் சரிவா நீயும் வந்து பல்லக்கில் உட்காந்துக்கோ, வந்து பெருமாள் பக்கத்தில் உட்காந்துக்கோ, நீ எப்போவுமே அப்படி இது மடியில் வச்சு விளையாடிக்கிட்டே இருந்தவ தானே, அந்த நீயும் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கில் உட்கார வச்சுட்டு பல்லக்கை தூக்கிட்டு போயிடறாங்களாம். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கும் போது தான் தெரியுதான், இவ்வளோ நேரமாக அந்த இருந்தது அந்த பல்லக்கு. அந்த அம்மா வந்து உட்காந்த உடனே பல்லக்கு வந்து ரொம்ப வெயிட்டு லேசாகிடுச்சான். அப்போ வந்து அந்த தூக்கிட்டு போகிறவங்களாம் சொல்கிறாங்களாம், இது மாதிரி ராமானுஜர்கிட்ட, அப்போ ரொம்ப வெயிட்டாக இருந்தது, இப்போ பல்லக்கு ரொம்ப வந்து வெயிட் கம்மியாயிடுச்சு, ரொம்ப லேசாகிடுச்சு பல்லக்கு அப்படின்னு சொன்னோடனே ராமானுஜர் என்ன பண்ணாரா, அது எப்படி பல்லக்கு உனக்கு வெயிட்டு கம்மியாகும், இப்போ இன்னமும் அந்த பாப்பா வந்து ஏறி இருக்குல்ல, அந்த அம்மா இளவரசி வந்து ஏறி இருக்காங்களே, இன்னும் வெயிட்டாக தானே இருக்கணும், எப்படி உனக்கு வந்து வெயிட் இல்லை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அந்த பல்லக்கை இறக்கிட்டு அந்த திரைசீலியை வந்து எடுத்து பார்க்குறாங்களாம். அப்படியே நீக்கி பார்த்தா ராமானுஜருக்கும் அந்த சீடர்களுக்கெல்லாம் அப்படியே பெரிய அதிர்ச்சியாக திகச்சு போய் நிற்கிறாங்களாம். ஏன்னா அதுக்குள்ளே இருந்த இளவரசியை காணோமா. என்னது இது, இளவரசி காணா போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஓ, பெருமாள் மீது கொண்ட பக்தி, அந்த காதல் காரணமாக வந்து பெருமாளோடையே இவங்க கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் என்ன பண்ணாரு, அந்த கலந்து விட்ட இளவரசிக்கு வந்து பிபி நாச்சியார் அப்படின்னு திருநாமம் இட்டாராம். இட்டுட்டு அந்த தேவி கிட்ட சொன்னாங்களாம், தேவி உன்னை போலேயே ஒரு விக்கிரகம் செஞ்சு ராமப்பிரியரான உனக்கு ராமப்பிரியனா இருந்தார், நான் வந்து இப்போ அவருக்கு செல்ல பிள்ளைன்னு பேரை வச்சுட்டேன், அந்த செல்ல பிள்ளைக்கு கீழே அவருடைய திருவடியில் உன்னுடைய முகம் இருக்கிற மாதிரி உன்னை போல ஒரு விக்கிரகம் செஞ்சு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம், அந்த அம்மாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாராம். உடனே எம்பெருமானும் என்ன பண்ணாராம், அவங்க குழுவினர்களோட சேர்ந்து வேகமாக பயணிச்சாங்களாம். எதிர்கிரிக்கு நெருங்கும் போது என்னாச்சா, அங்கே வழியில் திருடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, யார் வந்தாலும் இவங்க பணம் வச்சுருப்பாங்க, இவங்க நகை வச்சுருப்பாங்க. அந்த காலத்துலலாம் முக்கால்வாசி வந்து நல்ல 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 வைடூரியங்கள், பவழம், முத்து, மாணிக்கம் அதெல்லாம் வந்து ஒரிஜினலாக இருக்குங்க. இப்போ நம்ம காலத்தில் மாதிரிலாம் இருக்காது இல்லை. அதை மாதிரி யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து அபகரிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், பல்லக்கை போயிட்டு ஸ்டாப் பண்ணுவாங்களாம், நிறுத்துவாங்களாம்.
ஏன் நிறுத்துறாங்க அப்படின்னா, பல்லக்கில் வந்து பெரும் செல்வம் போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்களாம், பல்லக்கை தாக்க வருவாங்களாம். அப்போ உடனே எம்பெருமான் என்ன பண்ணுவாராம், பல்லக்கை வந்து பக்கத்தில் இருக்க ஒரு குடிசை பகுதிக்குள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க, அந்த சைடு போகலாம், அந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிடுவாங்களாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா காட்டுவாசிகள் இந்த காலத்தில் போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்வாராம். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், அவங்கெல்லாம் வந்து அந்த மக்கள் எல்லாம் வந்து திருடர்கிட்ட போராடி அந்த ராமப்பிரியர் இப்போ வந்து செல்லப்பிள்ளையாக மாறிட்டார். அந்த செல்லப்பிள்ளையை வந்து மீட்டு கொடுப்பாங்களாம். அதனால தான் வந்து அந்த மக்களுக்காகவே நன்றி செலுத்தும் வகையில் வந்து அவர்களுக்கு வந்து என்ன பேர் வச்சாருன்னா வந்து திருக்குலத்தார் அப்படின்னுட்டு அவருக்கு பெயரிட்டு பஞ்சசம்ஹாரம் செஞ்சு நன்னெறிவுலாம் உபதேசித்து அவர்களை வந்து வைணவர்களாக ஆக்கினார் அப்படின்றது சொல்கிறாங்கங்க. எல்லா எதிர்ப்புகளையும் பொருட்படுத்தாது உற்சவத்தின் போது அவர்கள் திருத்தேர் வந்து முதல் நாளில் வந்து தீர்த்தவாரி வரை கல்யாண புஷ்கரியில் நீராடி கோயில் பிரகாரத்துலேயும் பிரதட்சிணமாக வலம் வந்து தீர்த்தம் வாங்கி கொள்றதுக்கு அனுமதியும் தந்தார். யார் வாங்கி கொடுத்தார்? யாருன்னா நம்ம ராமானுஜர். 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து அரிஜனங்களையும் ஆலய பிரவேசத்திற்கு அடிக்கல் நாட்டி உள்ளார். யார்? ஆதிசேஷனின் அவதாரமாக நாம் போற்றுகின்றமே ராமானுஜர். அவர் வந்து அந்த காலத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து அரிஜனங்களுக்கும் நம்ம வந்து கோயிலில் இடம் கொடுக்கணும் அப்படின்றத வந்து இங்கே உறுதிப்படுத்தியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இந்த திருநாராயணபுரத்தில் நித்தியவாசம் பண்ணுவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் நமக்கும் உண்டான பரமபதமும் ஆச்சாரிய கைங்கரியமும் உண்டாகும்னுட்டு அருளி செஞ்சார். திருநாராயணபுரத்தில் வந்து ஒரு சின்ன குடிசையாவது கட்டிக்கணும், ஒரு சின்ன குடிசையாவது கட்டி நம்ம அமைதியாக வாழணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோங்க. ஏன்னா அது புராணமே சொல்லுது, திருநாராயணபுரத்தில் நித்திய வாசம் பண்ணால் எங்கே போகிறோம், நம்ம பரமபதத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். அது கடவுளோட அனுகிரகத்தில் அங்கே போய் தங்கி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள்ங்க. நம்மளால் வருஷத்தில் ஒரு வாட்டியாவது போயிட்டு அங்கே தங்கிட்டு வரணுங்க. அது பெரும் பேர் கிடைக்கலனாலும் ஒரு சின்ன ஒரு எப்படி அந்த ராமர் பாலம் கட்டும் போது வந்து அணில் எப்படி ஒரு உதவிச்சோ அது மாதிரி நம்ம ஏதோ ஒரு நாள் போய் அங்கே தங்கிட்டு வந்து அதில் இருக்கிற ஒரு புண்ணியத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இங்கே நான் சொல்ல வரேங்க. ஒரு குடிலாவது கட்டிக்கொண்டு அமைதியுடன் வாழ எம்பெருமானின் முக்கிய வார்த்தைகளில் ஒன்று என்று போற்றுவார் பெரியோர் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நம்மளால் வந்து தங்க முடியலங்க, அங்கே போயிட்டு ஒரு குடியில் கட்டி தங்க முடியல. எங்களால் ஒரு 2 நாள் அங்கே தங்க முடிஞ்சதுன்றதை இங்கே வந்து பெருமையாகவும் சொல்லிக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு அளித்த இந்த கொடையை வந்து சமர்ப்பிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களாங்க, அவங்க அந்த மிஸ்டர் சதீஷ் அவருக்கு வந்து நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோங்க இந்த விஷயத்தில். தெற்கு பத்ராச்சலம் என போற்றப்படும் நாராயணபுரத்திற்கு நாராயணதாத்ரி, வேதாத்ரி, யாதவாத்ரி என்றும் யாதவகிரி என்றும் போற்றப்படுகிறது. திரியோயுதத்தில் நாராயணனின் சாநித்தியம் பெற்றதால் நாராயணதாத்ரி என்றும், கிருதாயுதத்தில் தத்தேத்திரேயனின் தமது சீடர்களால் மேதாத்ரி, பிரலாதன் முதலியோர் வேதங்களை உபதேசித்ததால் வேதாத்ரி என்றும், துவாபர யுகத்தில் யாதவர்கள் இங்கே வந்து நாராயணனை பூஜித்ததால் யாதவாத்ரி என்றும், கலியுகத்தில் எம்பெருமான் உடையவர் ஸ்ரீ ராமானுஜ முனிவர் ஜீர்ணோத்தாரணம் அமைத்ததால் எதிசைலம் என்றும் போற்றப்படுகிறது. நாரதர், மைத்ரேயர், வியாசர், பிருகு மற்றும் சாண்டில்ய முனிவர்கள் இங்கு ஞானம் பெற்றதால் இத்தலத்தில் ஞான மண்டபம் என்றும் அமைந்தருளி இருக்கின்றது. இத்தலம் மகாவிஷ்ணுவிற்கு ஸ்ரீ வைகுந்தத்தை விட மிகவும் பிரியமான தலம் என்றும், இத்தலத்தை ஸ்ரீ வைகுண்ட வக்ஷஸ்தன ஸ்தேத்திரம் என்றும் அழைக்கிறார்கள். இதை பற்றிய விரிவான விளக்கம் வந்து யாதவகிரி மகாத்மியம் அப்படின்ற ஒரு காவியத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த தெரிஞ்சவங்க அதிலிருந்து நீங்கள் வந்து இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கலாம்.
சதீஷ் சார் அவர்களை போல் இன்னும் நிறைய பெரியவர்களுடைய ஒரு உறுதியோடு தான் எங்களால் இங்கே வர முடிஞ்சதுங்க. திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் திரு சுரேஷ் அவர்களுக்கும் இவர்களையெல்லாம் எங்களுக்கு தெரிய வந்ததற்கான முதல் காரணம் ஒருத்தர் யாருன்னா அவர் தான் கேட்டவரம் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றிங்க. ஏன்னா எங்களுக்கு இதை மாதிரி நிறைய பேரை எங்களுக்கு அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவருடைய பழக்கத்தினால தான் எங்களுக்கு இதை மாதிரி ஒரு பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் எங்களால் போய் அவ்வளோ ஈஸியாக போய் பார்க்க முடிஞ்சு, ஒரு ராமானுஜர் மடத்தில் தங்கறதுக்கும் இந்த வைரமுடி சேவையை இவ்வளோ அழகாக இவ்வளோ கிட்ட அதை ஜூமில் காமிக்கிறோம் பாருங்கள், பார்த்துக்கோங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. இவ்வளோ அழகாக பார்க்க முடியறதுக்கு காரணமாக இருந்த அனைவர்களுக்கும் கண்டிப்பாக நான் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஆல் மெம்பர்ஸ். எங்களுடைய இந்த வீடியோ பதிவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேங்க. ஏன்னா இவ்வளோ கிட்ட நம்ம தொலைக்காட்சியில் தான் இதை மாதிரிலாம் ரிலே பண்ணியிருப்பாங்க. இதை உங்களுக்கு நான் செய்கிறதுல இந்த ரிலேன்னு சொல்ல மாட்டேன். இதை உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறதுக்கு நிச்சயமாகவே ரொம்ப பெருமைப்படுறேங்க நான். அது எல்லாமே பகவானுடைய கிருபையால் மட்டும்தான் எங்களுக்கு இது நடந்ததுன்றதை நான் ஆணித்தரமாக நான் சொல்ல விரும்புகிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சொல்லுங்கள். நாங்கள் இதில் வெறும் கோயில்களை பற்றி தகவல்கள் மட்டுமே தான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி தொணன்னு பேசின்னு இருக்கேனேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் இதோட ஸ்டோரிஸில் தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியாது. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இதை சொல்லின்னு இருக்கேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ. ಬಾ ಹಿಂಗೋಗದ ನಾಳೆ ಬಂದಿಲ್ಲ